ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்ன் இன் தமிழ் சேனல். நம்ம இப்போ செஷன் 12 இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கன்வெர்ட் டெக்ஸ்ட் இன்டு காலம்ஸ் அண்ட் லாக் செல்ஸ். இது ஒரு சாம்பிள் டேட்டாங்க. ஒரு கிராசரி ஷாப் இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட சாம்பிள் டேட்டா. ஒரு மெயிலில் இல்லைனா ஒரு வேர்ட் ஃபைலில் வந்த டேட்டா. அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸலில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம் கோடு இருக்குது, தென் ஐட்டமோட நேம் இருக்குது, அதுக்கப்புறமா பேக் சைஸு இல்லைனா பேக் மாடல், அதுக்கப்புறமா ப்ரைஸஸ்னு ஒன்று இருக்குது. ஒரே காலமில் இருக்கிற டேட்டாவை நம்ம மல்டிபிள் காலம்ஸில் எப்படி மாற்றுறது? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கிறது ஐட்டம் நம்பர், ரெண்டாவது ஐட்டம் டெஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா பேக் சைஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறமா ப்ரைஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி 4 to 5 காலமில் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதை ஐட்டம் கோடுன்னு அடித்தாச்சு, அதுக்கப்புறமா ஐட்டம் நேம் அடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா பேக் அடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா ப்ரைஸு. இப்போ இந்த டேட்டா ஒரே ஒரு லைனில் இருக்குது அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக செலக்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐட்டம் கோடை ஐட்டம் கோட்லேயும் ஐட்டம் நேம் ஐட்டம் நேம்லேயும் பேக் சைஸ் அங்கே அடிச்சுட்டு ப்ரைஸும் நம்ம மேனுவலாக இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். பட் இது ஒரு 4 லைன் இருந்ததுன்னா ஓகே. பட் 400 லைன் இருந்தது அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். இப்போ அதுக்காக டேட்டா டெக்ஸ்ட் இன்டு காலம்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த டேட்டாவை இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி டேட்டா டெக்ஸ்ட் டு காலம்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதில் டீலிமிட்டட் அண்ட் ஃபிக்ஸ்ட் விட்னு 2 மெனு வந்திருக்கு. ஃபிக்ஸ்ட் விட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டட், நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. டேப் நம்ம வேர்ட் ஃபைல்லேருந்து வர டேட்டா இல்லைனா டேப் யூஸ் பண்ணி எதாவது என்டர் பண்ணியிருக்கிற டேட்டா இருந்ததுன்னா நம்ம டேப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேப் இப்போ நமக்கு யூஸ் ஆகாது. செமிகோலன் நம்ம டேட்டாவில் செமிகோலன் கிடையாது. அதே மாதிரி கமாவும் நம்மளோட இன்ஃபர்மேஷனில் கமான்றது எதுவும் கிடையாது. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கீழே பார்க்கலாம் ப்ரிவியூவில் இப்படி தான் காலம் செட்டப் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பேஸையும் ஒரு காலமாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லி தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே கொடுக்குறோம். டீலிமிட்டர்ஸில் ஸ்பேஸ்ன்னு வர இடத்துல காலம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம டேட்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா இப்படி தான் இருக்கும். பட் இது நாட் அ ப்ராப்பர் வே. அதனால் அண்டு பண்ணியாச்சு. திருப்பியும் டெக்ஸ்ட் காலம்ஸில் போயிட்டு ஃபிக்ஸ்டு விட்த்து கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு, ஸ்பேஸ் எடுத்தாச்சு, டேட்டா பழைய மாதிரி மாறியாச்சு. அதர்ஸில் நம்ம ஐஃபன் கொடுக்குறோம். நம்மளோட டேட்டாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக எல்லாத்துக்கும் ஐஃபன் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் கோட் ஐஃபன், டெட்டால் சோப் ஐஃபன், கிராமு ஐஃபன், ப்ரைஸு. இப்போ இந்த இடத்துல ஐஃபன் கொடுத்தா 4 காலமில் வந்திருக்கு. டேட்டா ப்ரிவியூவில் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பட்டனில் கிளிக் பண்ணால் டேட்டா ப்ரிவியூவில் ஈச் காலமுக்கு மேலேயும் ஜென்ரல்னு சொல்லிட்டு ஹெடர் வந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் ப்ரிவியூவில் அது இல்லை. ஜென்ரல்னால் என்ன அப்படின்னா, ஜென்ரல் நம்பர்ஸ் வேல்யூவை நம்பர்ஸாகவும் வச்சுருக்கோம், டேட் வேல்யூஸை டேட்டாகவும் வச்சுட்டு பேலன்ஸ் வேல்யூ எல்லாமே டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு இங்கே 000 இருக்கிறதுனால நம்ம அதை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண அந்த 0 போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காலமை டெக்ஸ்ட்டாக ரீட்டைன் பண்ணணும். பேலன்ஸ் எல்லா காலமும் ஜென்ரலாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ். அதனால் அதெல்லாம் நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம விட்டுடலாம். ஜென்ரலோட விளக்கம் மேலே அங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே 00 எல்லாமே இங்கே போயிடுச்சு. அந்த ஐட்டம் கோடில் நமக்கு அந்த 00 வரணும். அதனால் அண்டு பண்ணியாச்சு. திருப்பியும் டேட்டா டெக்ஸ்ட் இன்டு காலம்ஸ் நம்ம அதர்ஸில் கொடுக்குறோம். பட் இந்த டைம் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் அப்படின்னா அந்த 0 எல்லாம் ரீட்டைன் ஆகும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஜென்ரல் நம்ம அப்படியே விட்டுடலாம். அமௌண்ட்டை டெக்ஸ்ட்டாக மாற்றினா டெக்ஸ்ட் ஆயிரும், சம் பண்ண முடியாது. அதனால் ஜென்ரலாகவே நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம போட்டோன்னா கரெக்டாக 4 காலம்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஐட்டம் கோட்ஸ் எல்லாம் தனியாக வந்திருக்கு, டெஸ்கிரிப்ஷன் தனியாக வந்திருக்கு, பேக் சைஸ் தனியாக வந்திருக்கு, அதுக்கப்புறமா அந்த ப்ரைஸஸ் தனியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி வேணாலும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியாச்சு ஹெட்டிங்க்கு. அதுக்கப்புறமா இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம டேபிள் ஃபார்மேட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை 2 டெசிமலில் பார்த்திக்கலாம். ஹெட்டிங் போட்டாச்சு எல்லாத்துக்கும், பேக்கு, ப்ரைஸு எல்லாம் போட்டுட்டு இதை டெசிமலில் மாற்றிட்டு டோட்டலில் போட்டுக்கலாம். ஃபார்மேட்டிங் நமக்கு தேவையான மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ செஞ்சு முடித்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டாவும் இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது இப்போ ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா வச்சுருக்கேன். இப்போ ஃபிக்ஸ்ட் விட்த் பார்க்க போகிறோம். டேட்டா டெக்ஸ்ட் காலம்ஸ் ஃபிக்ஸ்ட் விட்த்து. நெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போது இப்படி தாங்க இருக்கும். ஃபிக்ஸ்ட் விட் பண்ணிங்கன்னா நம்மளே கஸ்டமைஸாக நம்மளே காலம்ஸ் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே நமக்கு தேவையான அளவுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்மளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், இன்னொரு இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணிக்கிறேன், இன்னொரு இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இதெல்லாம் ஒன்று ஒரு காலமாக வரும். டேட்டா ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4, 5 காலம் 6 காலமாக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதனால் இப்போ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இப்போ திருப்பியும் அதை அன்செக் பண்ணிடலாம். பேக் போயாச்சு. அன்செக் பண்ணிங்கன்னா எல்லா காலமும் நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே டெலிட் ஆயிரும். இப்போ நமக்கு ப்ராப்பராக
ஒரு இடத்துல அந்த ஸ்பேஸுக்கு நடுவில் 3 கேரக்டர், அதுக்கப்புறமா ஸ்பேஸு, அதுக்கப்புறமா இன்னொரு 3 கேரக்டர் இருக்குது. அந்த 3 கேரக்டருக்கு இடத்துல நமக்கு வந்து காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லெட்டர் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 லெட்டர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்ஈவனாக தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ப்ராப்பராக யூனிஃபார்மாக ஒரே டேட்டா ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் வித் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்வேஸ் வந்து டீலிமிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 3 கேரக்டர் மட்டும்தான் ஃபஸ்ட் காலமில் வந்திருக்கு. செகண்ட் காலம் வந்து ஸ்பேஸுக்கு உண்டானது, அதுக்கப்புறம் உள்ளது பேலன்ஸ் டேட்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு செமிகோலனுக்காக ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் டு காலம்ஸ் டீலிமிட்டட். இப்போ நம்ம இங்கே அந்த அதர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டரை எடுத்துகிட்டு இங்கே செமிகோலன்னு கொடுக்க போகிறோம். செமிகோலன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செமிகோலன் இருக்கிற எல்லா இடமும் வந்து ஒரு காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே ஜென்ரல் தான் இருக்குது, அதை நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கிறோம். இங்கேயும் டெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கிறோம், ஏன்னா ரெண்டுமே வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்குது. இப்போ ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 2 காலமில் இந்த டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு மிஸ் அலைன்மெண்ட்டும் இல்லை, ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க டெக்ஸ்ட் டு காலம்ஸு. நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு விட்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம், டீலிமிட்டட் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேட்டா ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாக் செல்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம் எக்ஸலில். இப்போ வந்து இதே சாம்பிள் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ஃபைலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பர்டிகுலர் செல்ஸை மாத்திரம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த டேட்டா வந்து நான் என்னோட ஃபார்மேட்டில் கொஞ்சம் கலரிங்லாம் மாற்றிட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து ஒருத்தருக்கு அனுப்ப போகிறோம். அவங்க வந்து எவ்வளோ குவான்டிட்டின்றதை மாத்திரம் தான் அவங்க கீன் பண்ணணும். பட் இந்த ஃபைலை அப்படியே அமிச்சிங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸை எடிட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லைனா டெஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு 4 லைன் அப்படின்னா நமக்கு செக் பண்ண முடியும். ஒரு 300 லைன் 400 லைன் இருக்குது, நம்ம யாருக்காவது இந்த ஃபைலை அனுப்புகிறோம், அவங்க அதில் வந்து சில இன்புட்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், ஒரு சில இடத்துல மட்டும் தான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஃபுல் ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் ப்ரைஸ் மாற்றினாங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன் மாற்றினாங்கன்னா ஃபுல் ஃபைலும் கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ அதனால் செல்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸலில் வந்து நீங்கள் எனி செல்லில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ப்ரொடெக்ஷன்ற மெனுவில் வந்து லாக்டுன்றதை எல்லா இடத்துலையுமே வந்து டிஃபால்ட்டாக டிக் மார்க்கில் தான் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக போயிட்டு இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் எதுவும் பாஸ்வேர்டு எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கேயுமே வந்து என்னால் டேட்டா என்டர் பண்ண முடியாது. நாட் ஓன்லி பார் கோடு, நாட் ஓன்லி நேமு, ஈவன் இந்த குவான்டிட்டி ரிக்வயர்டு காலம்லையும் என்னால் எந்த இன்புட்டும் கொடுக்க முடியாது. இப்போ அன்ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. அன்ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இடத்துல மாத்திரம் நான் வந்து அதை வந்து லாக் ரிலீஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னோட தேவையான இடம் அந்த குவான்டிட்டி ரிக்வயர்டுன்ற காலமை செலக்ட் பண்ணியாச்சு, ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போய்ட்டு ஃபார்மேட் செல்ஸு லாக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு, ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ நான் போய்ட்டு ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு 1 2 3 கொடுத்துருக்கேன், திருப்பி பாஸ்வேர்டு 1 2 3 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எந்த இடத்துலையுமே வந்து யாராலையும் வந்து போய்ட்டு மாடிஃபை பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு டேட்டா இன்புட் கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் குவான்டிட்டி ரிக்வயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல, இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல, இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல, மாடிஃபை பண்ண முடியல, இங்கேயும் எதுவும் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல செல் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல மாத்திரம் போய்ட்டு இப்போ எனக்கு இங்கே 10 குவான்டிட்டி வேணும், 25 30 35 40 45 50 55 இதுதான் எனக்கு தேவையான குவான்டிட்டிஸ்னால் இப்போ அந்த இடத்துல மட்டும்தான் கீன் பண்ண முடியும். வேறு எந்த இடத்துலையுமே எதுவுமே கீன் பண்ண முடியாது, எந்த ஃபார்மேட்டையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ அன்ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலில் நமக்கு வருது, அன்ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, 1 2 3 போட்டாச்சு, ஓகே அப்படின்னா இப்போ நமக்கு இதுக்கப்புறம் இந்த ஷீட்டில் ஏதாவது ஒர்க்கிங்ஸ் பண்ணணும் ஃபர்தராக அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க செல் லாக்கிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. இனி வரப்போகிற செஷனில் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டில் தென் டேக் கேர், பை.